அனைவருக்கும் வணக்கம். வாக்காளர் பெருமக்கள் அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் பண்டுட்டி கிராமத்தை சார்ந்த தனியாச்சாலம் என்கிற திமுக பிரமுகர். நான் காஞ்சி மாவட்ட தொழிலாளி துணை அமைப்பாளராக பணியாற்றி வருகிறேன். இந்த நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் 2024 ஆண்டு நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்பது உறுதி. கடந்த நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் 5,08,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த முறை அண்ணன் அவர்கள் அதிகபட்சமாக 8 லட்சம் வித்தியாசத்தில் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். ஏன் அதை நான் உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 5 ஆண்டுகளில் அண்ணனோட களப்பணி அவ்வளோ சிறப்பாக இருந்தது. அவருடைய எம்பி ஃபண்டில் நமது இந்த தொகுதிக்கு ஒதுக்கப்பட்ட அவ்வளோ 5 கோடி ரூபாய் பணத்தையுமே இந்த தொகுதி செலவிட்டிருக்காரு. ரோடு இல்லாத கிராமங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்துருக்காரு. சமுதாய கூடம் இல்லாத ஊர்களுக்கு எந்த கோரிக்கை வச்சாங்களோ அந்த சமுதாய கூடம் கட்டி கொடுத்துருக்காரு. தார் சாலைகள் போட்டிருக்காரு. அங்கன்வாடி மையங்கள் கட்டியிருக்காரு. மற்ற அதை தாண்டி நம்ம கழக தோழர்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் அவங்களோட கோரிக்கைகளை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தோம்னா அதுக்கான என்ன வேல்யூபிள் இருக்கோ அதை உடனடியாக செஞ்சு கொடுக்குறாரு. அதே கவர்மெண்ட்லேருந்து ஒன்றிய அரசுகிட்ட இருந்து என்னென்ன வாங்கி தர முடியுமோ மக்களுக்கு அந்த திட்டங்கள் என்ன பண்ணி தர முடியுமோ அத்தனையுமே சீர சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு. அதே இந்த இருதய சிகிச்சைக்காக ஒன்றிய அரசு அறிவிக்கப்பட்ட பிரதமர் திட்டத்திலேருந்து 3 லட்சம் ரூபாய் நம்ம மனு கொடுத்தோம்னா அடுத்த ஒரு வாரத்தில் அந்த ஃபண்டை வாங்கி கொடுத்துருக்காரு. ஐமாஸ் லைட்டு எந்த கிராமத்தில் நம்ம கோரிக்கை கொடுக்குறோமோ ஐமாஸ் லைட்டே இல்லை அப்படிங்கிறத அதை உடனடியாக பரிந்துரை பண்ணி லைட்டை போட்டு கொடுத்துட்டாரு. கடந்த 5 ஆண்டுகளில் அண்ணன் டிஆர் பாலுவோட உழைப்பு பெரிதமாக இருக்குது. அதனால தான் திரும்ப நம்ம பெரும்புதூர் தொகுதிக்கு அண்ணன் வந்திருக்காரு. 2 முறை போட்டிட்டு இருக்காரு. பெரும்புதூர் தொகுதியில் 2 முறையுமே அண்ணன் வெற்றி பெற்றிருக்காரு. இந்த முறையும் அதிகபட்ச வாக்கு தேர்தலில் வெற்றி பெறுவது உறுதி. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. மக்கள் மத்தியில் வரும்போது எல்லாம் எழுச்சியாக தான் இருக்கிறாங்க. யாருமே பெருசாக குறையாரம் சொல்கிறது கிடையாது. ஏன்னா போன முறை ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா நம்மளை ஆண்டு கொண்டிருக்காங்க. அவங்க நம்மளை வஞ்சிச்சு தான் இருக்காங்க. அவங்களால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க சொன்ன திட்டங்கள் எதுவுமே நிறைவேறவே இல்லை. 5 லட்ச ரூபா போகிறேன்னு சொன்னாங்க, போடவும் இல்லை. டிமாண்டேஷன் வந்துச்சு, கஷ்டப்படுத்தினாங்க மக்களை. ஜிஎஸ்டி போட்டு கஷ்டப்படுத்திருக்காங்க. இப்போ இந்த 100 நாள் திட்டத்தை கடைசி 3 மாதமாக பார்த்தீங்கன்னா வேலையை நிப்பாட்டிட்டாங்க. இப்படி எண்ணற்ற திட்டங்களை அவங்க நிப்பாட்டிட்டு மக்கள் மத்தியில் பெரிய ஒரு கசப்பான உணர்வை தான் கொண்டு வச்சுருக்காங்க. அதனால் இந்த முறை கண்டிப்பாக இந்தியா கூட்டணியில் அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் அமோகன வெற்றி பெற்று ஒன்றிய அரசை மாற்றி நம்ம இந்தியா கூட்டணி நிச்சயமாக ஆட்சி வரும் என்ற உறுதி. அதே போல் எங்களுடைய மாவட்ட செயலர் அன்பில் சிகரம் அண்ணன் தாமு அன்பரசன் அவர்கள் அவர் அண்ணன் தலைவர் சொன்ன மாதிரி அவர் வெட்டிட்டோன்னா வேறு நோண்டிட்டு வரக்கூடிய ஒரு மாவட்ட செயலர் அவர்கள் எங்களை அப்படியே உற்சாகப்படுத்தி வேலை வாங்குறதுல அண்ணனை மாதிரி ஒரு மாவட்ட செயலர் இந்த தமிழ்நாட்டிலே இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா களப்பணியில் அண்ணன் மாதிரி ஒரு புலி மாதிரி பாய்வார். அவர்கிட்ட இருக்கிற நாங்களும் இந்த புலிக்குட்டிகளாக பயணிக்கிறோம். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சூறாவளி சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு காலையில் மைக்கு எடுத்தாருன்னா சாயந்தரம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்காரு. எண்ணற்ற திட்டங்கள் அண்ணன் மத்திய அரசுகிட்ட இருந்து ஒன்றிய அரசுகிட்ட இருந்து வாங்கி தரதை விட மாநில அரசுகிட்ட இருந்து என்னென்ன கிடைக்குமோ அத்தனையும் மக்களுக்கு. இப்போ நம்ம கிராமத்தில் யாருக்கும் பட்டா இல்லையா, அண்ணன்கிட்ட சொன்னோம்னா உடனே அதுக்கான பட்டா என்ன இடம், அது நீர்நிலை புறம்போக்கா நத்தம் புறம்போக்கான்னு உடனடியாக அனலைஸ் பண்ணுறாரு. பண்ணி அவங்களுக்கான வாய்ப்பு உருவாக்கி தராரு. என்ன மாதிரியான ஒரு திட்டங்கள் தமிழ்நாட்டு அரசாங்கத்தை வாங்கி தர முடியுமோ அத்தனையும் தராரு. சின்ன கிராமத்துங்களில் இப்போ பஸ் வசதி இல்லாமல் இருக்குது. நம்ம கோரிக்கை கொடுக்குறோம் அண்ணங்கிட்ட. ஆனால் அந்த மாதிரி பஸ் வசதி இல்லாமல் இருக்காங்க, மக்கள் கஷ்டப்படுறாங்க. உடனடியாக அந்த பஸ் அங்கே விடுறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி தராரு. இப்போ போன மாதம் கூட பார்த்தீங்கன்னா அண்ணா 2-3 கிராமத்துக்கு பஸ் விட்டுருக்காரு. பால்நல்லூர், ஓயமங்கலம் எல்லாம் இந்த மகளிர் பஸ்ஸே உள்ள வந்துட்டு போகுது. இப்போ தலைவரோட திட்டங்கள் பார்த்தீங்கன்னா தலைவரோட தளபதியோட திட்டங்கள் எண்ணற்ற திட்டங்கள் சொன்னதையும் செய்கிறாரு, சொல்லாததையும் செய்கிறாரு. இன்றைக்கி ஏழை எளிய மக்களுக்கான காலை சிற்றுண்டி திட்டம், பள்ளி மாணவர்கள் காலை சிற்றுண்டி திட்டம் அருமையான திட்டமாக இருக்குது. உரிமைத்தொகை 1000 ரூபாய் மக்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. அதையும் தாண்டி இந்த பஸ் வசதி ஒரு மகளிர் பயணிகளும் ஒரு நாளைக்கு 30 ரூபா போகிறதுக்கு போகிறோம் வரதுக்கு போகிறோம் 60 ரூபாய் செலவு பண்ணால் ஒரு மாதத்துக்கு ஒரு 1000 ரூபாய் சேவ் பண்ணுறாங்க. இப்படி எண்ணற்ற திட்டங்களை தமிழக அரசு பண்ணிக்கிட்டே இருக்குது. இதை மக்கள் மத்தியில் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அண்ணன் தாமு அன்பரசன் அவர்கள் வேகமாக செயல்படுறாரு, துரிதமாக செயல்படுறாரு.
எங்களையும் வந்து அதில் கூடுதலாக வந்து உழைப்பு போட சொல்கிறாரு. அதுக்கு அவர் ஆணைகளை நம்ப எங்கள் ஒன்றிய செயலர் நான் கோபாலன் அவர்கள் எங்களுக்கு இன்னும் துரிதப்படுத்துகிறாரு. அவர் அதை விட வேகமாக எங்களை செயல்படுத்த சொல்லி எங்களை தூண்டுறாரு. நாங்களும் தொடர்ந்து களப்பணி ஆட்டிகிட்டே இருக்கிறோம். அதில் வரப்போகிற நாடாளுமன்ற எலெக்ஷனில் 8 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் அண்ணன் வெற்றி பெறுவது உறுதி உறுதி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய தலைவர் KS பாபு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர். எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர், ஸ்ரீபெரும்புதூர் பாராளுமன்றத்தினுடைய வேட்பாளர் திரு வேணுகோபால் அவர்களுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அவர் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை மக்கள் மத்தியில் மிகவும் வரவேற்பு பெற்றுள்ளது. அனைவருமே அவர் ஒரு பண்பாளர், படித்தவர், அனைவர் குழுவும் இணங்கக்கூடிய ஒரு மனிதர் என்பதால் அவருக்கு வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. அதோட கூட காஞ்சிபுரம் பாராளுமன்றத்தினுடைய வேட்பாளர் சகோதரி ஜோதி வெங்கடேசன் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பும் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. இந்த மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய கூட்டணி கட்சியில் 2 வேட்பாளருக்குமே மக்கள் மத்தியில் ஒரு மிக சிறப்பான வரவேற்பு. நாங்கள் போகிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த 10 வருஷம் இந்த தொகுதியில் இருந்த MP எதுவுமே செய்யலை, இந்த பகுதிக்கு கூட வரல அப்படின்ற மாதிரி தான் சூழ்நிலை. அதோட காஞ்சிபுரத்துலேயும் அதே தான் நிலைமை. காஞ்சிபுரத்தினுடைய இப்போ எம்பியாக இருக்கக்கூடிய செல்வம் அவரும் அதே மாதிரி தான். இதுவரைக்கும் அந்த பாராளுமன்றத்துக்கான எந்த ஒரு வேலையும் செய்யலை. அந்த மக்கள் அவரை பார்க்கறது மிக ஒரு கடினமான விஷயம் அப்படின்றதால மக்கள் எல்லாருமே தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லக்கூட ஒரு MP இல்லை, இந்த திமுகனுடைய எம்பிகள் யாருமே பார்க்க மாட்டாங்கன்றதான். ஆகையால் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்கள் திரு வேணுகோபால் அவர்களும் ஜோதி வெங்கடேசன் அவர்களும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். அவர்கள் இருவருமே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள். அதிமுகவும் திமுகவும் வேட்பாளர் அவர்கள் வந்து அதை செய்யலை இதை செய்யலை. TR பாலு வந்து இது வரைக்கும் தொகுதி பக்கமே வரல அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு. TR பாலு வந்து தொகுதி பக்கம் வரலன்றதான் நிதர்சனமான உண்மை. தேர்தல் மட்டும் இல்லை, கட்சியினுடைய தொண்டர்கள்கிட்ட பணத்தை கொடுத்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க. வாக்காளர்களை வந்து அவ்வளோ ஒரு கேவலமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால், இந்த திராவிட மாடல் அரசு இந்த தொகுதியுடைய MP இப்பவும் கூட சொல்கிற அவருடைய வார்த்தை என்னன்னா, எவ்வளோ வாக்காளர் இருக்கிறாங்க அவங்கள கணக்கெடுத்து பணம் கொடுங்க, ஓட்டு போட்டு போயிடுவாங்க, நம்ம எதுக்கு அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆணவமான பேச்சு. அந்த ஆணவத்தினுடைய சூழ்நிலையில் தான் இந்த தொகுதியினுடைய MP இருக்கார். இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த திராவிட மாடலுடைய கட்சி தொண்டர்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னா, அப்போது அந்த மக்களுடைய மனநிலை, அந்த ஓட்டு போடக்கூடிய மக்களை வந்து அவ்வளோ ஒரு கீழ்த்தரமாக தான் இவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. 500 ரூபா 300 ரூபா இவ்வளோ தான் ஒரு ஓட்டு போடுறதுக்கான வேல்யூனா அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ADMK 200 ரூபா கொடுத்தா நம்ம 500 ரூபா கொடுத்தலாம், ஓட்டு நம்ம வாங்கிடலாம். ஆனால் மக்கள் சேவை செய்ய இவங்க அதுக்கு தயாராக ஓட்டு வாங்கி MP-யாக ஜெயிக்கணும், அதோடு இந்த தொகுதி பக்கமே திரும்பக்கூடாதுன்னு இருக்காங்க. ஆனாலும் எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் வேணுகோபால் அவர்கள் தினந்தோறும் மக்களை சந்திக்கணும், மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும். இந்த பகுதியில் தொழில் வளம் மிக்க ஒரு தொகுதி, விவசாயம் மிக்க ஒரு தொகுதி. ஆகையால் இந்த தொகுதிக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நம்ம செய்யணும். மாதத்துக்கு 2 முறையாவது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளும் நம்ம உள்ள போய் அப்படிங்கிற எல்லா மக்கள் மத்தியிலும் பேசிகிட்டு இருக்காரு. படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, இங்கே இருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்களில் படித்த இளைஞர்களுக்கு வேலையிலே முதல் உரிமையை நம்ம பெற்றுத்தரணும் அப்படின்றது அவர் ரொம்ப தெளிவார். இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து அதிமுகவே அடுத்த வாட்டி இருக்காது அப்படின்னு வந்து பொதுமக்களில் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாரு. அதை பற்றி இங்கே வந்து அதிமுக வேட்பாளர் வெற்றி பெறுவாரா, அல்லது குற்றம் சாட்டுறாங்க வேறு பாரதிய ஜனதா கட்சி ஊழல் கட்சி அப்படின்னு வந்து இப்போதைக்கு வந்து ஊழல் கட்சின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பாரதிய ஜனதா கட்சி ஊழல் கட்சின்னு வேறு சொல்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மினிஸ்டருங்க இப்போ வரைக்கும் 10 ஆண்டு காலத்தில் அந்த மத்திய அமைச்சர்கள் மேலே யார் மேலேயாவது ஒரு குற்றம் சொல்லலாம். போகிற போக்கில் அவங்களுக்கு பொய் சொல்கிறது சகஜம் தானே, அதனால் அவங்க ஈஸியாக பொய் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இன்னும் ஒரு 5 ஆண்டு காலத்தில் அதிமுக ஒரு கட்சி இருக்காதுன்றது என்னுடைய மாநில தலைவர் சொன்னது நிதர்சனமான உண்மையும் கூட தான். ஏன்னா மக்கள் பார்த்துட்டாங்க, இவங்க 2 பேருமே மாறி மாறி ஆட்சி செஞ்சு இவங்களை அவங்க குறை சொல்கிறது, அவங்கள இவங்க குறை சொல்கிறது, அதெல்லாம் மக்கள் பார்த்துட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறை எப்படி அரசியலில் ஒரு தலைவர் இருக்கணுன்றதுக்கு எங்களுடைய மாநில தலைவர் ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரதமர் எப்படி இருக்கணுன்றதுக்கு எங்களுடைய
பாரத பிரதமர் உலகம் போற்றும் தலைவர் ஒரு எடுத்துக்காட்டு. இப்படிலாம் இருக்கணும் ஒரு அரசியலில் இருந்தா அப்படின்றதுக்கு எங்களுடைய மாநில தலைவர் மிகவும் இந்த தமிழகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிகவும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க. அதனால தான் தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாகவே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பக்கம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னால் தமிழ்நாட்டுக்கு வராத பிரதமர் இப்பொழுது 15 வாட்டி வந்திருக்காருன்னு சொல்லிட்டு எல்லா வேட்பாளர்களும் வந்து குற்றம் சாட்டுறாங்க. எவ்வளோ ஒரு அப்பட்டமான பொய்ன்னு பாருங்க. ஏன் இந்த திராவிட மாடல் அரசே வந்து நிறைய முறை கருப்பு பலூன்லாம் விட்டாங்க, கோபேக் மோடின்னு சொன்னாங்க, தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது கோபேக் மோடின்னு சொன்னாங்க, அக்கா கனிமொழி அக்கா சொன்னாங்க மோடி எப்படி தமிழ்நாடு வந்து திரும்பிடுவார் அப்படிலாம் பேசுனாங்க. எப்படி வரலன்னு இது ஒரு பொய்யான தகவல் இல்லையா? உண்மையாகவே பொய்யான தகவல் தான். பிரதமர் எப்போ வரல, வருஷத்தில் 2 முறை 3 முறை தமிழ்நாட்டுக்கு வர பிரதமர் வரலன்னு சொல்லுது. இவங்க சொல்றது எல்லாமே அப்பட்டமான பொய் இல்லையா? இப்போ மழை வெள்ளத்தில் வந்து இது வரைக்கும் வராத பிரதமர் இப்பொழுது வந்து தேர்தல்னால தான் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 அதிமுகவும் திமுகவும் குற்றம் சாட்டு வர்றாங்க. அவங்க ஊடகத்துங்களையே திருப்பி பார்க்க சொல்லுங்க. எந்த மழை வெள்ளத்துக்கு பிரதமர் வரல, உடனடியாக அமைச்சர்கள் அனுப்புறது, உடனடியாக அதுக்கான நிவாரணம் கொடுக்குறது, இது எல்லாமே மக்கள் பார்த்துட்டு தானே இருந்தாங்க. மத்திய அரசாங்கம் ஏன் இவங்க ஊடகங்களே தானே சொல்லுது, அரசாங்கம் வந்து இவ்வளோ நிதி ஒதுக்கி இருக்கு, மத்திய அரசாங்கம் நாங்கள் இவ்வளோ நிதி கேட்டால் இவ்வளோ நிதி ஒதுக்கி இருக்குன்னு இவங்களே தானே சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து இவங்க 2 பேருக்கும் பொய் சொல்கிற விஷயம் வந்து இவங்களுக்கு கைவந்த கலை. அதாவது ஒரு ஒரு விஷயத்தை எடுத்தால் அது பொய்ன்னு சொல்கிறதுக்கு இவங்க எல்லாருக்குமே வரும். ஆகையால் இந்த மாதிரி ஒரு 2 கட்சியுமே பொய் சொல்கிறது ஒன்றும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஞ்சினவங்களாம் கிடையாது. எல்லாருமே அதுக்கு மேலே அதிகமானவங்க தான் இவங்க பொய் சொல்கிறது. இப்பொழுது ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் உங்கள் வேட்பாளர் சைக்கிள் சின்னத்தில் வந்து போட்டிடுறாரு. இப்போ பொதுமக்கள் வந்து எப்படி பார்க்குறாங்க, அவரை எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்? கிட்டத்தட்ட ஒரு 2-3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்ன்றது எங்களுடைய கருத்து மட்டும் இல்லை, பொதுமக்களுடைய கருத்தும் கூட. அதான் வேணுகோபாலுக்கு வந்து நாங்கள் அவர் கூட சுற்றுப்பயணம் பண்ணுறோம். அந்த அளவில் அவருக்கு நல்ல ஒரு பேர் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு, அதாவது இவங்க எல்லாமே காசு கொடுத்து ஏற்பாடு பண்ணுவோம், ஆரத்தி எடுக்கிறோம். நாங்கள் போகிற இடம்லாம் மக்கள் வந்து அவரை வரவேற்று என் ஊருக்கு வாங்க, என் ஊர் பக்கம் வாங்க, இதெல்லாம் இருக்குது, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு மக்கள் கூப்பிட்றாங்க. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தேர்தலில் மாவட்ட செயலர், காஞ்சிபுரம் மாவட்ட செயலர் அண்ணன் தாமோ அன்பரசன் ஆணைக்கிணங்க மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் தெற்கு ஒன்றிய மற்றும் வடக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் கோபால் அவர்களுக்கு ஆணைக்கிணங்க, ஒன்றிய சேர்மன் எஸ்டி கருணாநிதி ஆணைக்கிணங்க நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் பெருவாரியான வாக்கு விகிதத்தில் வெற்றி பெறுவார். எங்களது ஊராட்சியில் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட வெங்காடு ஊராட்சியில் அதிகப்படியான திமுக வாக்காளர்களே அதிகமாக உள்ளனர் என்று வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்குகள் திமுகவில் வாக்களிக்கப்பட்டு அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் சுமார் 8 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் என்று. நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் வந்து திமுகவில் வந்து எப்படி வந்து சேர்ந்து இவ்வளோ பெரிய திமுக கிளை செயலாளராக வெங்காடுக்கு எப்படி நீங்கள் பதவியில் இருந்தீங்க? கடந்த 10 ஆண்டுகளில் திமுக கிளை செயலாளராக பணியாற்றி வருகின்றேன். இப்பொழுது நான் முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியிருக்கிறேன். இப்பொழுது வந்து கிளை செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இப்போ வந்து அதிமுக கட்சிக்காரங்களாம் உங்கள் வெங்காடு ஊராட்சியில் வந்து ஓட்டு கேட்டிருப்பாங்க. இப்போ அதே வேட்பாளர் வந்து டிஆர் பாலுக்கு போடுவாங்களா, இல்லை அதிமுக சார்ந்த வேட்பாளர் வந்து ஓட்டு வந்து கேட்டு போயிருக்காரு அவங்களுக்கு போடுவாங்களா? அதிகப்படியான வாக்குகள் வெங்காடு ஊராட்சியில் வந்து திமுகவுக்கு தான் அதிகப்படியான வாக்கு வங்கி அதிகமாக உள்ளது. அதனால் திமுகவுக்கு தான் அதிகமான ஓட்டு விழத்துக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அது எப்படி ஏற்கனவே வந்து 2 வாட்டி ஊராட்சி மன்ற தலைவராக வந்து அதிமுகவில் ஆண்டுக்கிட்டு வராங்க. இந்த வாட்டி வெங்காடு ஊராட்சியில் இப்போ ஓட்டு வந்து டிஆர் பாலுக்கு தான் வந்து போடுவாங்கன்னு எப்படி நீங்கள் நம்பிக்கையாக சொல்கிறீங்க? ஊராட்சி மன்ற தலைவர் அதிமுக இருந்தாலும் சரி, அதிகப்படியான திட்டங்கள் வந்து திமுக வந்து வகுத்து மக்களுக்கு இப்போ பயன்படுத்துகிற மாதிரி இருக்கிறாங்க. அதனால தான் வந்து வாக்குகள் அதிகமாகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ஊராட்சி மன்ற குழு தலைவர் எஸ்டி கருணாநிதி வந்து வெங்காடு ஊராட்சிக்கு என்னென்ன செஞ்சுருக்காரு திட்டங்கள்? சாலை வசதிகள் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து அங்கன் பால்வாடி கட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கருணாகரச்சேரி கிராமத்தில் வந்து சுற்றுச்சுவர் கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போது வந்து அண்ணன் வந்து சொல்லு பிறந்தவையோட நிதியிலிருந்து கங்கை அம்மன் கோயிலுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் செய்யாமல் தான் இருக்குது. எலெக்ஷன் முடிஞ்சவொடனே அதை செஞ்சு முடிக்கணும்.
நிறைய வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த ஒரு திட்டத்துக்கோசம் வந்து திமுகவுக்கு அதிகப்படியான வாக்குகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, இப்போது வேட்பாளர் திமுக வேட்பாளர் டிஆர் பாலு வந்து உங்கள் ஊராட்சியில் வந்து என்னென்ன வந்து கோரிக்கை வச்சுருக்காங்கப்பா வேட்பாளர்? இப்போ வந்து எங்கள் ஊருக்கு 40க்கும் அதிகப்பட்ட தொழிற்சாலைகள் உள்ளது. பசங்க வந்து பள்ளி படிக்கிறதுக்கு வந்து ஸ்ரீபெரும்புதூருக்கும் ப்ளஸ் வந்து தாம்பரத்துக்கும் சென்று வருகின்றனர். அதனால் போக்குவரத்து வசதியில் இல்லாதனால எங்களை தாம்பரம் நாவலூர் வழியாக வெங்காடிலிருந்து ஸ்ரீபெரும்புதூருக்கு செல்ல கோரிக்கை வச்சுருக்கோம். குடிநீர் குளத்தை சீரமைச்சு தரேன்னு சொல்லிட்டு இப்போ ஜஸ்ட்டு வந்து 10ஆம் தேதி வந்த வேட்பாளர் வந்தாங்க. 10ஆம் தேதி நாங்கள் சொல்லியிருக்கோம். உங்களுடைய வேட்பாளருக்கு நீங்கள் டெய்லி போய் தினம் போய் ஓட்டு கேட்டிருக்கீங்களா? ஊராட்சி தோறும் நம்ம வந்து லோக்கல் எலெக்ஷன் மாரி ஊராட்சிகள் தோறும் எல்லா வீடாக போயிட்டு எல்லாருக்கிட்டையும் நாங்கள் ஓட்டு கேட்டோம். அண்ணன் கோபால் இருந்தார், ஒன்றிய செயலாளர், மற்ற வல்லக்கோட்டை முருகன் இருந்தார். அவங்க தான் எங்களுக்கு டீமாக வழி நடத்துகிறாங்க. அப்போ வந்து நாங்கள் எல்லா வீடுதோறும் போயிட்டு நாங்கள் ஒரு 40 பேர் கொண்ட குழு போயிட்டு எல்லா வீடாக போயிட்டு ஓட்டு கேட்டோம். அதாவது நீங்கள் என்ன சொல்லி ஓட்டு கேட்பீங்க பொதுமக்கள்கிட்ட? பொதுமக்களுக்கு வந்து இப்போ காலை சிற்றுண்டி தினம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணோம். அது இல்லாமல் 1000 ரூபாய் ஸ்கீமு சில பேர் விட்டுட்டுருக்குன்னு சொன்னாங்க. அது மினிஸ்டர்கிட்டே சொன்னாங்க. அதையே வந்து நாங்கள் மீதி இருக்க நான் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த திட்டங்களை வச்சு தான் நான் வந்து வாக்கு சேகரித்தேன். உங்கள் ஊராட்சியில் வெங்காடில் பள்ளி குழந்தைகளுக்கு என்னென்னலாம் செஞ்சு கொடுத்துருக்கீங்க? இப்போ வந்து ஜஸ்ட்டு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து புதுசாக பில்டிங் கட்டி கொடுத்தாங்க. போதுமான வசதிகள் இருக்குது. ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் போதுமான வசதிகள் இருக்குது. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அங்கே இரவு நேரத்தில் வந்து சில பேர் மின்விளக்குகள் அதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் வந்து அதெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து அதிமுக வேட்பாளர் பண்ணி கொடுத்துருவாரா? இப்போ மின்விளக்குலாம் வந்து இல்லாமலாம் கிடையாது. அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. அதெல்லாம் வந்து பிரச்சனை. சாலை வசதிகள் சிலது பிரச்சனையாக இருக்குது. அதை வந்து கண்டிப்பாக பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. சமுதாய கூடம் கேட்டிருக்கோம். எங்கள் ஊரில் வந்து சமுதாய கூடம் கிடையாது. அதனால் வெங்காடு ஊராட்சியில் சமுதாய கூடம் கண்டிப்பாக கட்டித்தரேன்னு சொல்லியிருக்காரு அண்ணன் டிஆர் பாலு அவர்கள். இப்போது நீங்கள் திமுக கிளை செயலாளராக இங்கே செயல்பட்டு வரீங்க. நீங்கள் எவ்வளோ வருஷமாக திமுக கிளை செயலாளராக இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? எருமணி கிளையில் வந்து இளைஞரில் இருந்தேன். அப்புறம் இப்போ கிளை செயலாளராக இருக்கேன். இப்போ வந்து திமுகவில் வந்து உங்கள் டிஆர் பாலு வந்து போட்டிடுறாரு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு. அவரை நீங்கள் வந்து எப்படி உங்கள் இதில் வந்து வெற்றி பெற வைக்க உங்கள் ஊராட்சி மக்கள் என்ன சொல்கிறாங்க? எங்கள் ஊராட்சியில் அனைத்து மக்களும் திமுகவுக்கு வாக்களிக்க ரெடியாக இருக்காங்க. இப்போ வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் 8 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். அருமை அண்ணன் தாமு அன்பரசன் அவர்களின் வழிகாட்டலின்படியும் அருமை ஆரூர் அண்ணன் கோபால் அவர்களின் ஆணைக்கிணங்க 8 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் கிளாய் ஊராட்சியில் வெற்றி பெறுவார். ரெண்டாவது, இப்போது அதிமுக போட்டியாளர் வேட்பாளரும் போட்டிடுறாங்க. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வந்து சைக்கிள் சின்னத்தில் போட்டிடுறாங்க. இவர்கள்லாம் வந்து எப்படி இந்த ஊரில் வந்து வேட்பாளர் ஓட்டு கேட்டிருக்காங்களா? பாரதிய ஜனதா வந்து யாரும் வந்து ஓட்டு கேட்கல. ஏடிஎம்கேல இங்கே வந்து உள்ள வந்து யாரும் ஓட்டு கேட்க முடியாது. இது வந்து திமுக கோட்டையாக வச்சுன்னு இருக்கிறேன். இது திமுக கோட்டையை உருவாக்குறதுக்கு எங்கள் அண்ணன் அருமை அண்ணன் கோபால் அண்ணன் தான் காரணம். இரவு பகல் பாராமல் உழைச்சி கொண்டிருக்காரு திருப்பெரும் தெற்கு ஒன்றியத்தில். இப்போ அடுத்து வெற்றி பெற்றால் இந்த பகுதி மக்களுக்கு உங்கள் வேட்பாளர் என்ன செய்யணும்னு கோரிக்கை வைப்பீங்க? எங்களுக்கு நல்ல வீடு வேணும், நல்ல தண்ணீர் வேணும். இதுதான் மக்களுடைய அடிப்பட்ட மக்களின் இதுதான் கோரிக்கை. வேற ஒன்றுமே இல்லை. சரி, இப்போ அந்த 2 வேட்பாளரும் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கா? உங்களுக்கு 2 வேட்பாளரும் அது பிஜேபியா இருக்கட்டும், அது வந்து ஏடிஎம்கே இருக்கட்டும், 2 பேருமே டெபாசிட் இழப்பாங்க. இது வந்து அருமை அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் 8 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த முறை மகத்தான வெற்றி பெறுவார் என்று கிளாய் ஊராட்சி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஆயக்குளத்தூர் உங்கள் ஊராட்சிக்கு சார்ந்தது தான். ஆயக்குளத்தூர் பகுதி மக்கள்லாம் எப்படி செயல்படும்? ஆயக்குளத்தூர் பகுதி மக்களும் கண்டிகை என்ற ஒரு பகுதி மக்களும் நம்ம கிளாயில் வந்து எல்லாமே ஒரு ஊராட்சி தான். ஊராட்சியில் சொல்ல வந்து அனைத்து மக்களும் அந்த அளவுக்கு நம்ம இருந்து போன 5 ஆண்டில் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தோம். அதுக்கான நம்ம நல்லது செஞ்சுருக்கோம். கட்சியில் வந்து நம்ம எந்த தலைவர் திட்டம் 1000 ரூபாய் இருந்தாலும் சரி, இல்லை அந்த பஸ் பேராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தலைவருடைய மக்களுடைய அனைத்து கோரிக்கையை நம்ம எடுத்து ஒன்றிய செயலர் சொல்லி ஒன்றிய செயலர் மாவட்ட செயலர் சொல்லி அனைத்து பெற்று வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த ஊராட்சியில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. இந்த ஊராட்சியில் நீங்கள் எவ்வளோ பேருக்கு இந்த முதியோர் தொகை உதவித்தொகை வாங்கி கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும்?
முதியோர் உதவித்தொகை வந்து கிளாய் ஊராட்சியில் வீடு பார்த்தாலும் ஒரு 200-250 பேர் வாங்குறாங்க. இந்த இந்த மாதந்தோறும் 1000 ரூபாய் தலைவர் மகளிர் உரிமை திட்டத்தில் வந்து 85% பேருக்கு வாங்கி கொடுத்துட்டேன். மிஞ்சி போட ஒரு 10% மக்களுக்கு கண்டிப்பாக பெற்று தருவேன் என்று இந்த தேர்தல் வாக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பாராளுமன்ற வேட்பாளர் உங்கள் பகுதிக்கு வாக்கு சேகரிக்க வர்றாரு. இப்போ அவர்கிட்ட நீங்க எதனா கோரிக்கை வைக்க இருக்கிறீங்களா? எந்த ஒரு கோரிக்கையும் இல்லை. அந்த அளவுக்கு நம்ம இப்போ தளபதி ஆட்சியில் வந்து எந்த ஒரு கோரிக்கையும் இல்லை, எல்லாமே நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. எங்கள் ஊரில் எந்த ஒரு கோரிக்கை எங்ககிட்ட இல்லை. அந்த அளவுக்கு நல்ல தெரிஞ்சு நமக்கு கோரிக்கை இருக்கிறதுக்கு எதுவும் இல்லை. இப்போ நீங்க திமுக கிளை செயலாளராக இருந்திருக்கீங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து ரேஷன் கார்டு இல்லை, இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து முதியோர் தொகை வரல, இதுமாரி அந்த மாதிரி நீங்க வந்து எதனா வாங்கி கொடுத்துருக்கீங்களா உங்கள் பகுதிக்கு? திமுக என் சொந்த தொழிலில் வந்து இந்த முதியோர் உதவி தொகை பெற்று கொடுத்துருக்கேன். எவ்வளவு பேருக்கு நீங்க அதை வாங்கி? அது ஒரு 200 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் முதியோர் உதவி தொகையை. அப்புறம் வந்து வீடு இல்லாத பட்டா இல்லாதவங்களுக்கு ஒரு 25 பேர் 30 பேருக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன். ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கு நானே அப்ளை பண்ணி ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்துருக்கேன் தாலுகா ஆபீஸ்ல இருந்து. சரி, உங்க கட்சியிலேருந்து திமுக கட்சியிலேருந்து ஏதாச்சும் உதவி செஞ்சுருக்காங்களா இந்த மாதிரி? திமுக கட்சியிலேருந்து ஒன்றிய செயலாளர் தான் எங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுறது. ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் சொல்லி பரிந்துரை பண்ணி கண்டிப்பாக எல்லாமே பெற்று கொடுத்துருக்காரு. எந்த ஒரு குறைபாடும் இல்லை எங்கள் ஊராட்சியில்.